அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். ஊர்லேருந்து அத்தை மாமா வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு நாங்கள் உம்ரா போயிட்டோம் லாஸ்ட் வீக். ஸோ எப்போவுமே உம்ரா போனோன்னா உம்ரா முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம். இந்த வாட்டி வந்து உம்ரா போயிட்டு அப்படியே மக்காவையும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி நாங்கள் ஐபி ஸ்டைல்ஸ் மக்காவில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து சேரவே நைட் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கிங் அங்கே போட்டுட்டு அங்கேருந்தே ஃப்ரீ ஷட்டில் இருக்குது ஹரமுக்கு. ஸோ அதிலே ஏறி போயிட்டு உம்ரா முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு ஃபஜர் ஆயிடுச்சு. ஃபஜர் தொழுதுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஜும்மா முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ஹீரா கல்ச்சுரல் டிஸ்ட்ரிக்க்கு கிளம்பிட்டோம். இந்த இடத்துக்கு பின்னாடி தான் ஜபல் அல் நூர் மலை இருக்குது. நிறைய பேர் அங்கே ஏறிட்டு இருந்தாங்க. அத்தைக்கு கால்வலி இருக்கனால அவங்களால ஏற முடியாதுங்கிறதுனால நாங்கள் அங்கே இருக்கிற எக்ஸிபிஷன் மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அந்த எக்ஸிபிஷனில் நபிமார்களுடைய வரலாறுகள், அதுக்கப்புறமா முதலாக நம்மளுக்கு குரான் இறக்கப்பட்டது எப்படி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக எப்படி இறக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் ரொம்பவே அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க. பெர் ஹெட்டுக்கு 15 ரியால்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் உம்ரா இல்லைனா ஹஜ் இந்த மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம்.